இவர் உயிர் பழக்கணும்னு வச்சுக்கோங்களேன். மாசம் ஒரு ஊசியை போட்டால் தான் உயிர் பழப்பாரு. சரி 6 மாசமா இங்கே வந்து நாங்கள் அந்த இன்ஜெக்ஷனை போட்டுட்டு தான் இருக்கோம். பட் பாஸ்ட் 2 months பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்தோம், ஆனால் இன்ஜெக்ஷன் இல்லைன்ட்டாங்க. என்னடா இது இன்ஜெக்ஷன் இல்லைன்ட்டாங்களே, சரி என்ன பண்ணாதான் இருக்கும், என்னைக்கு தான் கிடைக்குன்னு கேட்டோம். 3 நாள் இருந்தால் கிடைக்கும்னு சொல்ல, கிடைக்காதுன்னு சொல்ல, அதுமாரி சொல்லிவிட்டாங்க. எங்களுக்கு ஒன்றுமே புரியாலுமே நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். ஏன்னா இங்கே 1 நாளே தங்க முடியல, இதில் எங்கள் 3 நாள் தங்குறதுன்ட்டு. என்னடா அது திமுக ஆட்சியில் கரெக்டாக கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு, பட் டிவிக்கு வந்ததுக்கப்புறம் இப்படி ஆகுதுன்னு ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட்டாகவே இருந்துச்சு. சரி நம்ம பங்குக்கு ஒரு தாட்டி சிஎம் செல்னு ஒரு ஆப் இருக்குல்ல, அதில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோம். கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டு நாங்கள் பாட்டுக்கு விட்டுட்டோம். 5 days கழிச்சு ரிப்ளை மெயில் வந்துருந்துச்சு. என்னன்னு எடுத்து பார்த்தா அண்ணன் லெட்டரு. அந்த லெட்டரில் நாங்கள் 20 ஊசி உங்களுக்காக அனுப்பி வச்சுட்டோம், நீங்கள் வேற ஹவுஸ்லேருந்து எடுத்துக்கோங்க, நீங்கள் எப்போ வேணாலும் போய் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரிப்ளை லெட்டராகவே எழுதி அனுப்பிட்டாங்க. எப்படி ஹேண்ட் ரிட்டனாகவே. ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு இவ்வளோ எஃபர்ட் போடுறதே பெருசு. இதை நாங்கள் பண்ணுவாங்கன்னு நினச்சி பார்க்கல, சும்மாச்சுக்கும் நான் விளையாட்டுக்காக போட்டேன். பார்த்தா 5 நாளில் ரிப்ளை வந்துருக்கு.